ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான பூ மாதிரி இருக்கிற இடியாப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இடியாப்பம் செய்கிறது வீட்டில் கஷ்டம்னு நிறைய பேர் நம்ம வீட்டில் அதை செய்யவே மாட்டோம். ஆனால் ரொம்ப ஈஸிங்க. நம்ம எப்படி வாரத்தில் ஒரு நாள் இட்லி மாவு தோசை மாவு அரைச்சி வைக்கிறோமோ அதே போல் இந்த இடியாப்பம் மாவையும் அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட இந்த இடியாப்பத்தை நீங்கள் சூப்பர் சாஃப்டாக பிழிஞ்சு எடுத்து வீட்டில் டிஃபனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் வரும். அதுவும் நான் இன்னைக்கு ரேஷன் அரிசியில் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. செம்ம சாஃப்டாக இருக்கும். இன்னைக்கு செஞ்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சாஃப்டான இடியாப்பமா இருக்குங்க. இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ரேஷன் புழுங்கல் அரிசி 1 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. எந்த கப்ல புழுங்கல் அரிசி எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். ரேஷன்ல வாங்கின அரிசி தான் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரிசியை 3ல இருந்து ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரேஷன் அரிசிங்கிறனால நல்லா அழுக்கு இருக்கும், அதே மாதிரி லைட்டா ஸ்மெல்லும் இருக்கும். நல்லா கை வச்சு இந்த மாதிரி களைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது அந்த அரிசியில இருக்கிற ஸ்மெல்லும் போயிடும், அழுக்கும் சுத்தமா போயிடும். நான் இப்போ ஒரு 4 வாட்டி அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அரிசியை இந்த மாதிரி ஊற வைக்கும் போது உள்ள இருக்கிற அரிசி கண்ணாடி மாதிரி தெரியணும். அந்த அளவுக்கு அரிசியை கழுவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுத்தமா ஸ்மெல் வராது. ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் அரிசி ஊறி வரட்டுங்க. நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் எப்படி நம்ம ஊற வச்சு அரைப்போமோ அதே போலதான் நம்ம செய்ய போறோம். இப்ப நான் ஒரு 4 மணி நேரம் போல அரிசியை நல்லா ஊற வச்சிருந்தேன். அரிசி பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு அரிசியை எடுத்து நீங்க இந்த மாதிரி கையில உடைச்சு பார்க்கும்போது ரெண்டா ஈஸியா உடையணும். புழுங்க அரிசியும் பச்சரிசியும் நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஊறின அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். நான் கம்மியான குவாண்டிட்டி போட்டிருக்கிறனால மிக்சியில சேர்த்து அரைச்சுக்கிறேன். நீங்க அதிக குவாண்டிட்டி போடுற மாதிரி இருந்தா கிரைண்டர்லயே சேர்த்து அரைச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு கரைக்கிற மாதிரி நல்லா கெட்டியா அரைச்சுக்கலாம். இப்ப பாருங்க மாவை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்களால எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம இடியாப்பம் புளியும் போது ஈஸியா இருக்கும். இப்ப அரைச்ச மாவை நான் இந்த பேன்ல வந்து சேர்த்துக்கிறேங்க. ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் மாவை வந்து பேன்ல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மாவை பேன்ல ஆட் பண்ணிட்டேன். சுத்தமா மிக்சியில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வலிச்சு ஊத்திட்டேங்க. இப்போ இதுலயே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல ஆன் பண்ணி வச்சிருக்கேன். மெதுவா அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. நீங்க கலந்து விடவே மாவு நல்லா கெட்டியாகி நம்ம கலக்கறக்கே கஷ்டமாகும். அந்த மாதிரி கலந்து விடணும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சே தான் கலந்து விட்டுட்டு இருக்கணும். கை விடாம கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடியில வந்து நம்மளுக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும், ஸ்மெல் வரும். இப்ப நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்ப பாருங்க மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கட்டி தட்டின மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அது பிசையும் போது ஈஸியா இருக்கும். இப்ப நான் மாவை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேங்க. ஒரு 2 நிமிஷம் கலக்கவே நல்லா அந்த சூட்டுக்கு, பேனோட சூட்டுக்கே நல்லா இந்த மாதிரி மாவு கெட்டி ஆயிரும். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம்ல வச்சேதான் நீங்க மாவு வந்து நல்லா கிளறணும். பாருங்க மாவை நல்லா சுத்தமா கிளறிட்டேன். இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா வெந்துரும். இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை அணைச்சிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மாவு இந்த அளவு கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாகிற மாதிரி நீங்க பிசைஞ்சிட்டீங்கன்னா வறண்டு போன மாதிரி ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் போதே நீங்க வந்து ஸ்டவ் அணைச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஸ்பூன்ல இருக்கிற மாவையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கையில ஒட்டாம வரும். மாவு நல்லா வந்து சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்ப நான் கையில வச்சு காமிக்கிறேன். மாவு கொஞ்சம் கூட கையில ஒட்டல. இந்த அளவு இருக்கிற மாதிரி நீங்க வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்ப மாவு கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு நம்ம அப்படியே விட்டுருவோம். நான் அப்படியே மூடி போட்டு வச்சுறேன். ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா மேல இருக்கிற மாவெல்லாம் ட்ரை ஆயிரும். மூடி வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே விட்டுருந்தேங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. ரொம்பவும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து பிசையாதீங்க. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு இருந்தாலே போதும். இப்ப கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. மாவு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம கையில இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சு பார்க்கும்போது கையில ஒட்டாம வரணுங்க. இந்த அளவுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இடியாப்பம் அப்படியே பஞ்சு போல வரும். இப்ப மாவு ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். எல்லா மாவையும் ஒன்னா மாவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இடியாப்ப அச்சுல போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்ப உரலுக்கு தகுந்த மாதிரி குட்டியா இந்த மாதிரி மாவை வந்து நான் திரட்டிக்கிறேன். இதே மாவுலயே நீங்க கொழுக்கட்டையும் ரெடி பண்ணலாங்க. சூப்பரா வரும். நல்ல சாஃப்டாவும் கிடைக்கும். இடியாப்ப உரலுக்கு தேவையான அளவுக்கு நான் மாவை எடுத்துட்டேன். மீதி இருக்கிற மாவு காயாம இருக்கிறக்காக மூடி வச்சுக்கலாம். இப்ப நம்ம இடியாப்ப உரல்ல இடியாப்ப தட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். மாவையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இடியாப்ப உரல் எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு மாவை சேர்த்துட்டு நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி இட்லி தட்டுல தான் இன்னைக்கு இடியாப்பத்தை புளிஞ்சு எடுத்துக்க போறேன். நீங்க இடியாப்ப ஸ்டீமர் இருந்தா கூட அது யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி
இடியாப்ப பிளேட் இருந்தா கூட நீங்க அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இந்த மாதிரி இட்லி தட்டுல நல்லா ஈர துணி போட்டு வச்சிருக்கேங்க. இப்ப நம்ம இடியாப்ப உரல்ல க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாவே இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு வந்து நீங்க அழுத்தி பிசையணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நான் சுத்தவே ஈஸியா வருது பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்க ஒவ்வொன்றா சுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் குட்டி குட்டியா சுத்தி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியா புளியலாம், ரொம்ப ஈஸியாவும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்ப இட்லி தட்டுல ஃபுல்லாவே நான் வந்து புளிஞ்சிட்டேங்க. இப்ப இன்னொரு தட்டையும் இது போலவே நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா காலையிலேயே அரிசியை ஊற வச்சுட்டு ஈவினிங் வந்து நீங்க மாவை அரைச்சி ஈஸியா வந்து இடியாப்பம் புளிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்ப நான் 2 தட்டுலயுமே இது போலவே இடியாப்பத்தை வந்து புளிஞ்சு வச்சுட்டேன் பாருங்க. இப்ப அவ்வளவுதான், நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இட்லி எப்படி அவிப்போமோ அதே போலதான். ஆனா இட்லி வேக வைக்கிற அளவுக்கு டைம் எடுத்துக்காது. ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துலயே குயிக்கா நம்மளுக்கு வந்து இடியாப்பம் வெந்து வந்துரும். இட்லி சட்டியில தண்ணி வச்சிருக்கேங்க. தண்ணி நல்லா சூடா இருக்கு. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இட்லி தட்டை உள்ள வைங்க. இப்ப நான் வந்து இட்லி தட்டை உள்ள வச்சுட்டேன். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஹை ஃபிளேம்ல ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நல்லா வெளியே புகை வர ஆரம்பிக்கும் போது இறக்கிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு 4 நிமிஷத்துலயே நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சுங்க. நமக்கு அந்த வாசமும் வரும். நல்லா வெளியே புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட ரேஷன் அரிசி இடியாப்பம் நல்லா சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. ரேஷன் அரிசி சேர்த்துருக்கறனால கலர் எல்லாம் எதுவுமே மாறல. நல்லா சூப்பரா ஒயிட்டா தான் இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கு. வெளியே எடுத்துருவோம். 2 இடியாப்ப தட்டையும் நான் வெளியே எடுத்துட்டேன். இடியாப்பம் எடுத்த உடனே நீங்க வந்து ஹாட் பாக்ஸ்க்கு மாத்தி வச்சுக்கோங்க. வெளியே வச்சீங்கன்னா நல்லா குப்புன்னு மூடி வைக்கணும். ஹாட் பாக்ஸ்ல வச்சீங்கன்னா நல்லா சூடாவும் இருக்கும். நம்ம இடியாப்பத்தை ஹாட் பாக்ஸ்ல வந்து ஆட் பண்ணிட்டேன். துணியில பாருங்க கொஞ்சம் கூட இடியாப்பம் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி வந்தாதான் உங்களுக்கு இடியாப்பம் நல்ல சாஃப்டா இருக்கும். நல்லா பிசு பிசுன்னு இல்லாம நல்ல சாஃப்டா இருக்கும். நான் கையில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா சாஃப்டா இருக்குன்னு. நல்லா இடியாப்பத்தோட தேங்காய் பால் சுட சுட பாயாவோ குருமாவோ வச்சு சாப்பிடவும் நான்வெஜ் கிரேவிஸ் வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். எனக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட பர்சனலா ரொம்பவே பிடிக்குங்க. தேங்காய் பால் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இதே போல டேஸ்டி அண்ட் சாஃப்டான இடியாப்பத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அரிசியை மட்டும் ஊற வச்சுட்டு நீங்க மாவை அரைச்சு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். நான் இப்போ ஒரு இடியாப்பத்தை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு பூ மாதிரி சாஃப்டா வருதுன்னு. உங்களுக்கு அந்த இடியாப்பத்தை பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த இடியாப்பத்தை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.